நான் ஒவ்வொரு வருடமும் 1 கோடி லிட்டருக்கு மேலாக மழை நீரை இந்த வாய்க்காலில் போற ஃபிளாஷ் ஃப்ளட் இல்லையா, அந்த நீரை செறிவூட்டம் செய்யறேன். அந்த மாதிரி செய்யறதால சுமார் 1 கிலோமீட்டர் அளவுள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள 60 to 70 கிணறுகளுக்கு, அதுக்கப்புறம் ஆழ்துளை கிணறுகள் அனைத்தும் இப்போ 5 வருடமாக இந்த செறிவூட்டலுக்கு பின்னாடி நல்ல வகையில் தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம என்னுடைய போர் 750 அடி, இப்பொழுது 100 அடிக்கு மேலாகவே தண்ணீர் இருக்கு. முதல்ல 1200 1400 வரை இந்த டிடிஎஸ் லெவல் இருந்தது. ஆனா இப்போ படிப்படியாக குறைந்து சுமார் 450 500 வரை இந்த டிடிஎஸ் தன்மையானது குறைந்துள்ளது. அதனால் எங்களுடைய தோட்டத்தில் உள்ள அனைத்து செடிகள், மரங்கள், காய்கறிகள் அவர்களுடைய வளர்ச்சிகளிலும் நல்ல மாற்றங்களை நாங்க பார்க்கிறோம். நல்ல முறையில் விவசாயம் மேலோங்குவதற்கும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமானது மிகவும் உதவியாக உள்ளது. 200 அடி வரைக்கும் தண்ணி இல்லாம இருந்த இடத்துல இப்போ ஒரு 35 அடி 40 அடியில தண்ணி நீர் மட்டம் உயர்ந்திருக்குது. எங்களுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மழைனாலும் எங்களுக்குலாம் நீர் மட்டம் குறையாது. அந்த அளவுக்கு நாங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். நிலத்தடி நீரை சேமிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக 12 அடி அகலத்துல 5 அடி ஆழத்துல ஒரு நெடுக்க ஒரு வாய்க்கா மாதிரி எடுத்து கரையை கட்டி அது உள்ளார மழை நீரை சேமிச்சோம். மழை நீர் சேமிச்சு அந்த அதிகமா வர்ற மழை நீரை போருக்குள்ளாரே விடுற மாதிரி ரீசார்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு நல்ல தண்ணியை நல்ல டேஸ்டா கொடுக்குது. நல்லா இருக்குது. 15 வருஷமா இருக்கும் நான் இந்த வாய்க்கா வெட்டி 15 வருஷமா மழை தண்ணி உள்ளார சேகரிச்சுக்கிறேன். இதனால நிலத்தடி நீர் உயர்ந்து தண்ணி பிரச்சனை வந்ததே இல்லை எனக்கு. பக்கத்துல நிறைய பேருக்கு எல்லாருமே ஒரு 5 வருஷம் முன்னாடி தண்ணி விட்டு போயிடுது. ஆனா எங்களுக்கு வரைக்கும் தண்ணி குறையாம நல்லா இறச்சிட்டு இருந்தது. 3 மாசம் ஒரு ஐட்டம் மழை பெய்யும், 4 மாசம் ஒரு ஐட்டம் மழை பெய்யல. இந்த 5 அடி ஆழத்துல திரும்பி ரீசார்ஜ் ஆகிடும், தண்ணி ஃபுல் ஆகிடும். ஒரு 20 வருஷமா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரேன் நான். இப்போ பல அடுக்கு விவசாயம்ன்ற மாதிரி தென்னங்கண்ணுக்கு நடுவில் கொய்யா, மாதுளை, சப்போட்டா, நெல்லிக்காய், வாழை எல்லாமே கலந்து ஊடு பயிரா வச்சுட்டு இருக்கோம். சுற்றி தண்ணி நிற்கிறதுனால நமக்கு நிலமும் ஈரப்பதம் நல்லா இருக்குது, அனல் கிடையாது. வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப ஒரு 1/4 பைப் 1/2 பைப் ஊற்றுற கண்டிஷன்ல இருந்தது. இப்போ நல்லாவே எல்லா நாள்லயும் நல்லா இறக்கிற மாதிரி இருக்கு. நம்ம போர் வரைக்கும் இல்லை, அந்த மணல்ல தண்ணி ஓடுறதுனால சுத்தப்பட்டு இருக்கிற ஒரு 40-50 போர் இங்க எல்லாமே நல்லா இறக்குதுங்க. நான் ஒரு 20 போர்ல இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி விடுறதுனால எல்லா போருமே நல்லா இறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ 3 ஏக்கர் நிலத்தை பயன்பாடு இல்லாம கொண்டு வந்துட்டேன்னு ஒரு சில விவசாயிங்க சொன்னாங்க. நான் அவங்கள பத்திலாம் நான் கவலைப்படலை. எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகளும் இதை அனுபவிக்கணும். நம்மளோட அந்த நீர்நிலையெல்லாம் முடிஞ்சிடக்கூடாது. இந்த பண்ணை குட்டைக்கு மழை பெஞ்சு ஒரு வெள்ளம் வந்ததுனாலே 8 சென்டிமீட்டர் சிதம்பரத்தில் மழைனாலே இந்த குட்டை நம்பிடும். அந்த அளவுக்கு என்னுடைய வயல்ல பெய்கிற மழை தண்ணீர் முழுக்க அந்த குட்டைக்கு வர்ற மாதிரி ஸ்லோப் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் அளவுக்கு தேங்கி நிற்கிது. மீதமுள்ள 2 மாதங்களுக்கு போர்வெல்ல இருந்து எடுக்கிறேன். அந்த போர்வெல் கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு ரீசார்ஜ் ஆகிறதுனால அதனுடைய டிடிஎஸும் குறைஞ்சு போகுது, அதனுடைய ஈல்டும் நிறைய இருக்கு. எங்களுக்கு தாராளமா 2 மாசத்துக்கு அது கிடைக்குது. ஸோ மொத்தம் 12 மாசத்துக்கும் இந்த மழைநீர் சேகரிப்பு எனக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த மாதிரி சேகரிக்கும் பொழுது எனக்கு மீன் வளர்க்கறதுக்கு ஒரு ஏதுவாகிறது. விரால், கண்டை, கெளுத்தி எல்லாமே கிடைக்குது. இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலூத்துல தண்ணி எல்லாமே டிடிஎஸ் அதிகமாக இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் சரி, இந்த பக்கத்து கிராமங்களுக்கு ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காகவும் 500 to 600 அடி ஆழம் போர் போடுறாங்க. நான் தான் 60 அடியில் போட்டு நம்ம டிடிஎஸை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த மழைநீர் சேகரிப்பு மூலமாக 1500 இருந்ததை 700க்கா கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே ஆச்சரியமா சொல்லுவாங்க, இங்கே 60 அடியில் போரில் தண்ணியே உப்பா இருக்கு, உங்கள் வீட்டு போரில் மட்டும் ஏன் கம்மியாக இருக்கு? அதுக்கு நான் அவங்களை அழைச்சிட்டு காமிப்பேன். பண்ணை குட்டையை தான் உங்களுக்கு கவர்மெண்ட்லையும் கொடுக்குறாங்க, நீங்களும் உங்கள் விவசாயத்தில் இது மாதிரி நிலத்தில் தோண்டி மழை நீரை சேகரிங்க அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த இடத்தோட மொத்த பரப்பு 1 ஏக்கர் 4 சென்ட். அதை 3ஆக பிரித்தேன். ஒரு பகுதி மரங்களுக்காகவும், ஒரு பகுதி பண்ணை குட்டைக்காகவும், ஒரு பகுதி நெல் வயலுக்காகவும் பிரிச்சுக்கிட்டேன். இந்த மழை தண்ணியில் விளக்கி வச்சோம்னா அப்படிதான் பழிச்சுன்னு அப்படியே இதாக இருக்குது. தண்ணியை குடிக்க அவ்வளோ நல்லா இளநீ தண்ணி மாதிரி நல்லா தான் இருக்குது குடிக்கிறதுக்கு. இப்போ யார் வீட்டுக்கு போனாலும் நான் இங்கே இருந்து தண்ணி ஒரு பாட்டில் கொண்டுட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தாடி வந்தாலும் இதில் 2 பாட்டில் பிடிச்சிக்கிட்டே போயிடுவாங்க, தண்ணி நல்லா இருக்குது தண்ணி அப்படின்ட்டு. மழை நீர் சேகரிப்பு பண்ணியே 20 வருஷம் போல ஆகுது. நான் 2005 இதை வச்சேன். இப்போ தண்ணிக்கு எனக்கு சிரமமே இல்லை. சாதம் அப்படியே வெள்ளவெளேர்னு உஜாலா போட்டது மாதிரி தான் வெள்ளவெளேர்னு இருக்குது. பருப்பு வேக போட்டாலும் அப்படி சீக்கிரமே வந்துடுது. குடிக்கிறதுலேயும் எந்த நோயும் இல்லாமல் நல்லா இருக்கிறேன். மொத்தம் 800 லிட்டருக்கு இப்போ நான் வச்சுருக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இந்த வாரல் வச்சு ஒன்று வந்து கழுவ சொல்லி பார்த்தாக்க அடியில் எந்த தூசியுமே இல்லை. இன்வெர்ட்டருக்கு இதே தண்ணியை தான் நாங்கள் ஊற்றுறோம். இப்போ அதுக்கு லிட்டர் கணக்கில் வாங்கியாந்து ஊற்றுறோம்ல, ஒரு லிட்டரு 20 ரூபாய் என்னமோ. யூபிஎஸ்க்கு இதே தண்ணியை தான் நாங்கள் விடுறோம். எங்களுக்கு அக்குவாவில் உள்ள செலவெல்லாம் இல்லாமல் எனக்கு ரொம்ப நன்மையாக தான் இருக்குது. அதுக்கு அப்பப்போ ரிப்பேர்னு எல்லார் வீட்லேயும் ரிப்பேர் மேனை கூப்பிட்டுட்டு வந்து அவர் இத்தினூண்டு பாயிண்ட் போயிருந்தாலும் இது எல்லாத்தையுமே மாற்றுங்கங்கிறாரு. அதனால எனக்கு செலவெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல லாபம் தான் எனக்கு. இதனால இயற்கையாகவே காற்றையும் மழை தண்ணியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறேன்.